போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். வினோ, யார கேட்டு இப்ப நீ 100 பவுன் நகை போடுறன்னு ஒத்துக்கிட்ட? ஏன் உங்ககிட்ட வந்து சொன்னாளா? இல்ல நீ வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டயும் கலந்துக்க மாட்ற, பொண்ணோட அண்ணன் கிட்டயும் கலந்துக்க மாட்ற. நீ ஏன் இப்படி உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி வினோ? அவங்க அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க, அவங்களே ஒண்ணும் வேண்டான்னு சொல்றப்போ நீ எதுக்கு 100 பவுன் போடுறன்னு ஒத்துக்கிட்ட? ஆமா வினோ, அவங்களுக்கும் விருப்பம் இருக்கிறதுனால தானே நாமளும் இதுக்கு சம்மதம் சொன்னோம். இப்போ என்னம்மா திடீர்னு 100 சவரன் நகை போடுறேன்னு சொல்லியிருக்க? அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கம்மா போறது? நீ பாட்டுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்ட. நாளைக்கு நிச்சயத்துக்கு நகையை கொண்டு போய் வைக்கணுமே, என்னத்தை கொண்டு போய் வைப்ப? சொன்ன வார்த்தையை நிறைவேற்றலனா சபையில நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பொண்ணுக்கும் தான் அசிங்கமே. இதெல்லாம் கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? உண்மையிலேயே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீ பாட்டுக்கு குருட்டு மேல அடிச்சு விட்டுட்டியா? அண்ணி, நான் ஆசைப்பட்டேங்கிறது சரிதான். அதுக்குன்னு 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் நடக்கணும்னா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். அண்ணி, பேசிட்டீங்களா? எல்லாரும் உங்க மனசுல உள்ள எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? நான் ஒன்னும் இத ஒரு சபையில பெருமைக்காக பேசல. என் மக ரம்யாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் சொன்னேன். அவ சந்தோஷத்தோட விலை 100 பவுன் இல்ல, 1000 பவுன் வேணும்னாலும் நான் போட தயாரா தான் இருக்கேன். இத நான் வரதட்சணையா போடல, மகளுக்கு நான் கொடுக்கிற தட்சணையா தான் போடுறேன். இங்க பாரு, எப்படி போடுவ? அவ்வளோ காசு ஒளிச்சு வச்சிருக்கியா என்ன? இங்க பாரு, எங்களை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காது, சரியா? அம்மஞ்சல்லி காசு எங்க கிட்ட கிடையாது. அவ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரம்யா கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னா எப்படி? தங்கச்சிக்கு அண்ணன் தானே பொறுப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும். எந்த அண்ணன்? ஒரிஜினலா இல்ல ஜெராக்ஸா? அப்படிதானே நீங்க எங்களை மதிச்சுட்டு இருக்கீங்க? அடியே, உங்க பொறுப்பு கடமையெல்லாம் நான் கேட்கல, ஏன் கடனை கேக்குறேன். பூர்வீக வீட்டை விக்கிறப்போ இவன் என்ன சொன்னா? ஐயோ, இவ வேற எதையோ பேசி நம்மள போட்டு விட்டாள. அன்னைக்கு காசு வாங்குறப்போ இந்த வாய் தானே ரம்யா கல்யாணத்தை சிறப்பா பண்ணுவேன்னு சொல்லுச்சு. அப்புறம் வேற எந்த வாய் சொல்லுச்சு? சொல்லுடா. அதுக்காக இவ்ளோ சிறப்பா பண்ணணும்னா கனவுல தான் பண்ணணும். அதுக்குதான் நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசை வைக்கணும்னு சொல்றது. உங்க மருமக பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லிட்டு நிக்கிறா. தங்கம் என்ன அவ்வளவு ஈஸியாவா வித்துட்டு இருக்கு? அது ராக்கெட் விலையில ஏறிட்டு இருக்கு. இங்க பாருங்க, குண்டு மணி நகை கூட நம்மளால வாங்க முடியாது. இது 100 பவனு. நினைச்சாலே அப்பா தலையெல்லாம் சுத்தி கிருகிருன்னு வருது. இங்க பாருங்க, எங்களை கலந்துக்காம நீங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுக்கெல்லாம் வந்து எங்களால தலையை கொடுக்க முடியாது. யாருமே அவங்க தலையா அடமானம் வைக்க வேண்டாம். இத நான் சொல்ல காரணம் யாரும் கொடுப்பாங்கன்னு நினைச்சு இல்ல, என் மேல இருக்கிற நம்பிக்கையில மட்டும்தான். இதை எப்படி சிறப்பா பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க, இவங்க நம்ம பேச்செல்லாம் கேக்குற மாதிரி தெரியல. நம்மள எல்லாம் ஒரு ஆளா கூட மதிக்கிறது இல்ல. அப்புறம் எதுக்காக நாம இங்க நிக்கணும்? மிச்ச மீதி பலகாரத்தை திங்கிறதுக்கா? வாங்க போலாம். கல்யாண தேதியை குறிச்சிட்டு சொல்லட்டும், வந்து 3வது மனுஷங்க மாதிரி சம்பிரதாயத்துக்கு மொய்ய செஞ்சுட்டு போலாம். வாங்க. கடைசி வரைக்கும் பலகாரத்தை சாப்பிடவே விட மாட்டியா? நல்லா வருது, வாயா. டேய் போடா. அத்தை, நீங்க விடுங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ரம்யா கல்யாணத்தை நல்லபடியா பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அத உங்க பையன் ஸ்தானத்துல இருந்து எந்த குறையும் இல்லாம நான் சிறப்பா பண்ணுவேன். என்ன நீங்க நம்புறீங்கல்ல? என்ன வேணும் இப்படி கேக்குற? உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? அப்ப ரம்யாவை கூட்டிட்டு உள்ள போங்க. வாங்கம்மா.
வா ரம்யா